தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டத்திற்கு உட்பட்ட ஏரியூர் ஊராட்சி ஒன்றியமாக செயல்பட்டு வருகிறது. சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களை கொண்ட இந்த பகுதியில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசால் பூங்கா அமைக்கப்பட்டது. விளையாட்டு உபகரணங்கள், உடற்பயிற்சி உபகரணங்கள் உள்ளடக்கிய நிலையில் சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் அங்கு இருந்த சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உடற்பயிற்சி உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள், இருக்கைகள் ஆகியவை சமூக விரோதிகளால் அடித்து உடைக்கப்பட்டு களவாடப்பட்டும் வீணானது. அப்போது முதல் கேட்பாரற்று சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி கிடந்தது இந்த பூங்கா. இதனைத் தொடர்ந்து இப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் பலமுறை அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்தனர். ஆனால் எவ்வித பயனும் இல்லாததால் இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் தாமாக முன்வந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் செலவு செய்து பூங்காவை மீட்டுள்ளனர். மின் விளக்குகள் மற்றும் மின் மோட்டார், சிமெண்ட் இருக்கைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. பூங்காவை சுற்றிலும் மரக்கன்றுகள் நட்டு சொட்டு நீர் பாசனம் அமைத்துள்ளனர். புதர்மண்டி கிடந்த பூங்காவை தூய்மைப்படுத்தி விளையாட்டு உபகரணங்கள் புதிதாக அமைத்துள்ளனர். பூங்கா முழுமைக்கும் வண்ணம் தீட்டி விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதி கண்காணிப்பு கேமராவும் அமைக்கப்பட்டுள்ளது. வண்ண விளக்குகளால் பூங்கா தற்போது புது பொலிவுடன் ஜொலிக்க செய்துள்ளனர் இந்த இளைஞர்கள். மேலும் வருங்காலத்தில் இந்த பூங்காவிற்குள் நூலகம் அமைக்கும் திட்டத்தையும் முன்னெடுத்து வருகின்றனர் இப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள். அரசு கைவிட்டாலும் தங்களது தேவைகளை தாங்களே முன்னின்று செயல்படுத்தி சமுதாயத்தில் முன் உதாரணமாக திகழ்ந்து வரும் இந்த இளைஞர்களுக்கு இப்பகுதி மக்கள் பெரும் பாராட்டை தெரிவித்து வருகின்றனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.